نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عائشة رضي الله تعالى عنها قالت وعد رسول الله صلى الله عليه وسلم جبريل عليه الصلاة والسلام في ساعة يأتيه فيها وجاءت تلك ساعة ولم يأتيه وفي يده عصا فألقاها من يده وقال ما يخلف الله وعده ولا رسوله ثم التفت فإذا جيروك الكلب تحت سريره إلى آخره أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் நாயும் உருவப்படமும் இருக்கக்கூடிய இல்லங்களை மலக்குகள் வருவதில்லை. இதை பற்றிதான் பார்க்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பாடம் மிகவும் முக்கியத்துவமான ஒரு பாடமாக இருக்கின்றது. நாய் என்பது செல்ல பிராணிகள், வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் என்பதாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அது செல்ல பிராணியா, செல்வத்தை போர்க்கக்கூடிய பிராணியா என்பதைத்தான் நாம் முதன்மையாக பார்க்க வேண்டியது. எந்த வீடுகளில் நாய்கள் இருக்கின்றதோ அங்கு மலக்குகள் வருவதில்லை. அதே போன்று உருவப்படங்களில் பார்க்கக்கூடிய சமயங்களில் அனைவரும் அவசியம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம், மனிதன் உட்பட எந்த உயிரினங்கள் இருக்கின்றனவோ, உயிர்கள் இருக்கின்றனவோ அதனுடைய உருவப்படங்களையும் வரைதல் கூடாது. அது தாழ், துணி, காசு, பாத்திரம், சுவர் ஆகியவற்றில் பொருள்களின் மீது உருவப்படங்கள், இது போன்ற ஒரு பொருள்களை உருவப்படமாக எடுத்து வரைகிறாங்க. இதுகளின் மீதெல்லாம் வரையப்பட்டாலும் அது தடை செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கின்றது. நான் செவுத்துல தாங்க வரைஞ்சிருக்கேன், சும்மா துணியில தாங்க வரைஞ்சிருக்கேன் அப்படின்னாலும் இதெல்லாம் கூடாத ஒன்று. அதே சமயத்தில் இயற்கை சீன்கள் என்று சொல்வார்களே, மரம், மலை, நதி, அருவி, இது போன்ற இயற்கையான படங்கள் இருக்கின்றது, உயிர் இல்லாத படங்கள். இதுகளை ஒரு மனிதன் வரைகின்றான் என்றால் இது வரைந்து வைத்துக் கொள்வதற்கு தடை இல்லை. இந்த படங்களை வச்சுக்கலாம். அடுத்து இந்த உருவப்படங்களை எங்கு எப்படி வைத்திருப்பது தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதாக நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் நாம் எதையெல்லாம் கண்ணியமாக மதிப்பாக பார்க்கின்றோமோ அதனுடைய இடங்கள் எல்லாம் வைத்திருப்பது கூடாது. வீட்டுடைய சுற்று சுவர்கள், தான் அணியக்கூடிய ஆடைகள், தான் பயன்படுத்தக்கூடிய தலையணி, இது போன்ற விஷயங்கள் இருக்கின்றதை இதெல்லாம் கண்ணியமாக உயர்வாக மதிக்கக்கூடிய ஒரு இடங்கள் உண்டு. இதுகளில் எல்லாம் இந்த உருவப்படங்களை வைத்திருப்பது, மாட்டுவது, அது எப்படி சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இதுகளெல்லாம் செய்யக்கூடாது, தடை செய்யப்பட்ட இடங்களாக இருக்கின்றது. அதே சமயத்தில் ஒரு செருப்புல உருவப்படம் இருக்குது, அல்லது கால் மிதியடியில் உருவப்படம் இருக்குது. இவன் இந்த நடந்து வரக்கூடிய பாதைகளுக்கு ஒரு விரிப்பாக விரித்திருக்கின்றானே, இந்த விரிப்புகளில் மிதியடி என்று சொல்கின்றோமே, இந்த மிதியடிகளில் உருவப்படம் இருக்குது. இது போல இதுல உருவப்படம் இருந்தால்
கூடுமா கூடாது அப்படின்னா இதுல இருந்தா கூட ஒரு குற்றம் இல்லை. ஏன்னா அது ஆல்ரெடி நாம் என்ன செய்யறோம், அதை மிதித்துதான் அதை ஒரு கண்ணிய குறைவான ஒன்றாகத்தான் நாம் வைத்திருக்கின்றோம், கண்ணியமான ஒன்று அல்ல. இதில் இருப்பதன் காரணத்தினால் குற்றம் இல்லை என்பதாக சொல்லப்படுகின்றார்கள். அதிலும் கூட இதில் இல்லாமல் இருப்பது தவிர்க்கப்படுவது சிறந்ததாக இருக்குது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வருவதாக வாக்களித்திருந்தார்கள். ஆனால் அந்த நேரம் வந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவில்லை. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய கைகளில் வைத்திருந்த அந்த மிஸ்வாக் குச்சி இருக்கிற குச்சியை வச்சுக்கிட்டு இருந்தவங்க அதை தூக்கி எறிகிறாங்க. தூக்கி எறிந்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் தனது வாக்குறுதியில் மாறு செய்ய மாட்டான், அதே போன்று அவனுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய வாக்குறுதியில் மாறு செய்ய மாட்டார்கள். அவ்வாறு இருக்க எப்படி ஜிப்ரீல் அவர்கள் இதுவரை ஒண்ணு வரல அப்படிங்கிறது ஒன்றை அவர்கள் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்தில் வருகின்றன என்றால் கரெக்டா வந்துருவாங்களே, ஏன் இன்னமும் வரல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சுட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இவர்களுடைய கட்டளுக்கடியில் பார்த்தா ஒரு முனங்கல் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்க்கல குட்டி நாய் ஒன்று அது கத்தி கொண்டு இருந்தது. இதை பார்த்தனே திரும்பி பார்த்த ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஆயிஷாவை இது என்ன இது, இந்த நாய் இங்க எப்ப நுழைஞ்சது, எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே கேட்டவண்ணே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னார்கள். உடனே வந்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அதை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறப்படுத்தினாங்க. அப்புறப்படுத்திட்டு நாய வெளியே கொண்டு போய் விட்டு வரட்டி விட்டு உடனே பார்த்தா கொஞ்ச நேரத்துல வந்து அப்புறப்படுத்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கேட்டாங்க, நீங்க வருவதாக சொன்னீங்களே, வாக்களித்தீர்களே, அந்த நேரத்திற்கு ஏன் வரல, உங்களை எதிர்பார்த்திருந்தேனே அப்படின்னு கேட்ட பொழுது அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இல்லத்திற்கு நான் வருவதாக இருந்தேன், அங்க என்ன இருந்துச்சு, நாய் ஒன்றை கண்டேன், நாய் இருப்பதன் காரணத்தினால எனது வருகைக்கு தடையாக அமைந்து விட்டது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னார்கள், வானவர்களாகிய நாங்கள் நாயும் உருவப்படமும் உள்ள வீட்டுக்குள் நுழைய மாட்டோம் என்று சொன்னார்கள். எந்த வீடுகளில் நாய்கள் இருக்கின்றனவோ அந்த வீடுகளுக்குள் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் இல்ல, ரஹ்மத்தான மலக்குகள், எந்த ஒரு மலக்குகளும் உள்ளே நுழைய மாட்டார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்கள் இருக்கக்கூடிய மற்றவர்கள் உம்மு மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, இதே போல ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அறிவிச்சுட்டு ரெண்டாவது கடைசியில் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறிவிச்சு சொல்லியிருந்தாங்க, வரல, எங்களுடைய வீட்டுக்குள்ள பார்க்கையில வந்து இதுவரை ஒரு சின்ன ஒரு குட்டி நாய் இருந்தது, அதை அப்புறப்படுத்திட்டு பார்த்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்கன்னு அப்ப இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னாங்க, அன்றைய பொழுது ரசூலுல்லாஹி புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னைக்கு ஒண்ணே உத்தரவிட்டாங்க, நாய்களை கொல்லுமாறு கட்டளையிட்டார்கள். எப்படியா கொண்ட நாய்கள், சிறிய தோட்டங்களில் உள்ள நாய்களை கொல்லுமாறு கட்டளையிட்டார்கள். பெரிய தோட்டங்கள்ல இருக்கக்கூடிய நாய்களை விட்டுங்க, சின்ன சின்ன தோட்டங்கள்ல இந்த வீடுகள்ல இருக்குது, இந்த நாயெல்லாம் அடிச்சு கொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. சாதாரண ஒரு விஷயமாக நமக்கு தெரியுது, இன்னைக்கு செல்ல பிராணிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்களவே தீண்டும் பொழுதுதான் தெரிகின்றது அது செல்ல பிராணி அல்ல, இது தன்னை கொல்ல வந்த பிராணி என்பதை வழங்குகின்றார்கள்.
அதனால வரக்கூடிய வியாதியின் காரணமாக. அப்ப நாய்கள் எங்கே இருக்க வேண்டும் என்பதை சொல்லும்போது சொல்கின்றார்கள், நாய்கள் தோட்டங்களை பாதுகாப்பதற்கு, தன்னுடைய கால்நடைகளை பாதுகாப்பதற்கு, இதற்காக வேண்டிய இடங்களில் மட்டும்தான் நாய்கள் இருக்க வேண்டும், பாக்கி இடங்களில் இருப்பது என்பது கூடாது. ஒரு வீடு இருக்குது, பெரிய பங்களாவா கட்டிப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பங்களாவுடைய வீட்டுல பின்பக்கமாக கொள்ளையின் பக்கமாக கட்டி வைத்திருக்க வேண்டும். ஏன்? திருடர்கள், எதிரிகள் பாக்கியுள்ள ஒன்றின் காரணமாக பாதுகாவலுக்கு கட்டி போட்டிருக்கலாம். அதே சமயத்தில் தன்னந்தனியாக ஒரு காட்டுக்குள் இருக்கின்றது ஒரு வீடு தன்னந்தனியாக, அந்த இடங்கள்ல அதுவும் பின்பக்கமாக வைத்திருக்க வேண்டும். தோட்டங்களில் தன்னுடைய கால்நடைகளை மேய்ப்பதற்கு அந்த பழக்கப்பட்ட நாய்களாக இருக்குது அப்படின்னா அந்த நாய்களை வைத்து தன்னுடைய கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு, அதே சமயத்தில் தன்னுடைய தோட்டங்கள் பெருந்தோட்டங்களாக இருக்கிறது என்றால் அதை பாதுகாப்பதற்குத்தான் வளர்க்கப்பட்ட இந்த பாதுகாப்பு நாய்களை வைத்திருக்குமே ஒழிய பாக்கி ஏனைய இன்னைக்கு செல்ல பிராணி என்று சொல்லிக்கொண்டு அது ஒண்ணுமே செய்யாது. ஒன்னும் சொல்ல போனா இந்த நாய்கள் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய நாய்கள் என்று சொல்லக்கூடியது இந்த நாட்டு நாய்களுடைய கிராசிங்காக இருக்கக்கூடிய நாய்கள் தான். இந்த வகைகள் இருக்கக்கூடியது இந்த ராஜபாளைய நாய், இப்படி ஒவ்வொரு நாய்கள் சொல்வார்கள். இந்த நாய்கள் தான் பாதுகாக்கக்கூடிய மோப்ப சக்தியுடைய நாய்களாக இருக்கும். சும்மா இந்த வீட்டுல வச்சுக்கிட்டு வளர்க்குறாங்களே சில நாய்கள் எல்லாம் இருக்குது, அது வெளிநாட்டில இருந்து இறக்குமதி ஆனது, ஒன்னும் செய்யாது, சும்மா ஆளுல பார்த்தா குலைக்கிறாப்புல சவுண்ட் விட்டு குலைக்குமே ஒழிஞ்சு அப்படியே இருந்துடும். அதே சமயத்தில் அடுத்து பார்க்கக்கூடிய சமயங்களில் நாயின் ஒளி இந்த மணிகற்றத்தை ரசூலுல்லாஹி தடை செஞ்சிருக்காங்க. ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நாயின் மணியோசையுள்ள பயணிகளுடன் ரஹ்மத்தான மலக்குகள் வரமாட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லிருக்காங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதாவது அப்ப என்ன நினைச்சுன்னா, நம்மளும் பார்த்திருக்க இந்த வண்டி மாடு பூட்டி கொண்டு சொல்லக்கூடிய சமயங்கள்ல இந்த ஓசைகள் எழுப்புவதற்காக வேண்டி கழுத்துல மணி கட்டி விட்டுருப்பாங்க. இன்னைக்கு ஆடுகள் எங்க இருக்குதுன்னு தேடுறதுக்காண்டி மணிகள் கட்டி இருப்பாங்க. இது போல அவங்களும் என்ன செய்வாங்கன்னா, அரபியர்கள் தங்களுடைய ஒட்டகங்களுக்கு செல்லக்கூடிய சமயங்கள்ல நாய்களை கூட்டு போவாங்க, இந்த வளர்ப்பு நாயாக கூட்டு போவாங்க. அதே சமயத்துல கழுத்துல மணியை தொங்க விட்டுருவாங்க. அந்த மணி தொங்க வருவது எதுக்கு அப்படின்னா, இது போகக்கூடிய சமயங்களில் அந்த மணி ஓசைகள் இருக்கின்றது எந்த அளவுக்கு சுத்தமாக கேட்கின்றதோ அது அவர்களுக்கு ஒரு கம்பீரமாக நினைப்பாங்க. கம்பீரமாக பாரு, என்னுடைய ஒட்டகம் எப்படி ஆடி அசந்து வருகின்றது, அதனுடைய ஓசைகளை பார் என்பதை போன்று இவர்களுக்கு ஒரு கௌரவத்திற்காக வேண்டி செய்து கொண்டிருந்தார்கள். அதனால ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இந்த மணி ஓசையை ஒலிக்கக்கூடிய பிராணிகளும் அதேபோல் நாய்களும் இருக்கக்கூடிய இடங்கள்ல மலக்குகள் வரமாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அதே இதை அன்னைக்கு ஒட்டகத்துக்கு கட்டினாங்க, இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கார்கள், அதே சமயத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் வாகனங்கள் இருக்கிறது, அதில் எந்த அளவிற்கு ஒளிபெருக்கிகளை நாம் பொருத்தி கொண்டிருக்கின்றோம். டிடிஹெச், அந்த ஹெச், இந்த ஹெச் எல்லாம் போட்டு இவன் தன்னுடைய அந்த காருக்குள்ள உட்கார்ந்தானே அது ஒரு ஃபீலிங் வரணுங்களா. வைக்கக்கூடிய ஸ்பீக்கர் தலையில ஒண்ணு, காலில் ஒண்ணு, இடுப்புல ஒண்ணு, இந்த ரெண்டு சைடு எல்லா பக்கம் நாலா பக்கமும் சுத்தி 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 வச்சிருக்காங்க. போட்டு விட்டு அதுல போடையில இசையுடைய பாடல்களை போட்டுக்கொண்டு நாம் ரசித்துக் கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது மலக்குகள் எப்படி வருவார்கள்? துஆக்கள் பயணங்களில் செய்யக்கூடிய சமயங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகும் என்று சொன்னால் அங்கே வானவர்களுடைய மலக்குகளுடைய வருகைகள் நம்மளுடன் இருக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடியது இது போன்ற இசைகளை மொழிந்து கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டு செல்லக்கூடிய சமயங்களில் அங்கு எங்கு மலக்குகள் வருவார்கள், உங்களுடைய துஆக்கள் எப்படி கபூலாகும் என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அது விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு நம் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹு வபிஹம்திக
ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.